ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல். எல்லா போல இறைவனுக்கு இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா மாம்பழியம்மன் கோயில் தெருவு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து ரோட்டில் பார்த்து எனக்குலாம் காலாண்டர் இல்லையா அப்படி ஐயா கேட்டார். காலாண்டர் எடுத்து வரேங்க. உங்களுக்கு என்ன குறைகள் கேட்டேன். எங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் தான் வந்திருக்கேன். இது வந்து சிவகுமார் ஐயா அவர்களோட மகனார் வந்து மனோகர் ஐயா வந்து இந்த தொகுதியில் நிற்பாங்க. கண்டிப்பாக அவங்க தான் வந்து மெயினாக எல்ஜிகேல வந்து நாங்களும் அதுதான் ஒர்க் பண்ணுறோம். நிறைவில் காலாண்டர் கொடுப்பாங்க. ஐயா சொன்ன பேர் நாங்களாம் கொடுப்போம். இப்போதைக்கு அவங்க கடத்தூரில் கேட்டதுனால நான் வந்து ஐயா வீட்டுக்கு வந்திருக்கேன். குறைகளானு கேட்போம். மார்ட்டின் ஐயா அவர்கள் வந்து சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்களுக்கு கவனத்தை கொண்டு போய் மனோகர் ஐயா மூலமாக கொண்டு போய் இதை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். சொல்லல செயலுமாங்க. கண்டிப்பாக வாங்க போவோம். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? எழுதிச்சிங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகேப்பா, உங்களுக்கு வந்து என்ன குறைப்பா வீட்டுல? என்ன குறை? மழை தண்ணி நிற்கிங்க, போக்குவரத்து முடியாதுனால இதெல்லாம் சரியா ஒன்றும் இல்லை. கட்டணும் ஏதோ சீட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா தேவலாம். அப்படியா? சரி அப்பா, கண்டிப்பா நாங்க இது என்ன தார் பையன் இருக்குது போட்டு படுத்து படுத்து இப்போ உழவுலாம் கண்டா இருக்கா? தார் பையன் கொடுத்தாங்க. சும்மா கூட பாக்கலாமா ஐயா? வாங்க ஐயா. ஐயா மக்கள் கட்சியில வந்திருக்கிறேன். எல்ஜேகே ஓகேவா? இங்க வந்து மனோகர் ஐயா வந்து நிக்கிறாங்க. அவங்க தான் வந்து சீட்டு நிற்கிறாங்க. இப்போ அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிட்டு சார்லஸ் மார்ட்டின் ஐயாவுக்கு வந்து இது போகுது. கண்டிப்பா அவங்க உதவி செய்வாங்க. எங்களோட நோக்கமே ஏழைகள் இருக்கக்கூடாது, கூரே இருக்கக்கூடாது, வீடா இருக்குன்னு மினி சிங்க போற இருக்குன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன குறைகள் சொல்லுங்க. இங்க என்ன குறை உங்களுக்கு முதல்ல வீட்டுல? எங்களுக்கு தண்ணி நிற்கும், மழை பெஞ்சா வந்து வீடெல்லாம் சதன்னு வீட்டு உள்ளாரையும் தண்ணி ஈரப்பதமா இருக்கு எங்களுக்கு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வந்து ஒரு மாடி வீடு அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லதா இருக்கும். ஓகே, இப்போ இந்த யாராச்சும் வந்து செஞ்சு கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல, யாருமே செய்யல. ஏதாச்சும் உதவி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்காங்க. சரி, ஓகே. செஞ்சிருக்காங்கன்னா எப்படி என்ன செஞ்சாங்க? அது வந்து இந்த எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில உதவிலாம் அந்த அண்ணா செஞ்சிருக்காங்க. எம்எல்ஏ அண்ணா செஞ்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாங்க வந்து மறக்க முடியாது அவங்கள. ரொம்ப கஷ்டத்துக்கெல்லாம் எங்களை காமெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து கவனம் பண்ணிருக்காங்க. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ மழைங்கிறது வந்து வருஷம் வருஷம் பெஞ்சுதான் இருக்கும். இப்போ இந்த வந்து தண்ணி உள்ள பீதமா பார்த்து நினைக்கிறீங்க. இப்போ அடுத்த வருஷமா தான் இருக்கும். அடுத்த வருஷம் மொத்தமா தீர்வு கிடைச்சா உங்களுக்கு? நீங்க உள்ளவங்க இல்ல சொல்லுங்க. தீர்வுலாம் கிடையாது. தீர்வுலாம் கிடையாது. வருஷம் மழை பெய்யுதான் உண்மைதான். மழையில ஒவ்வொரு வருஷம் மாட்டிப்போம். அப்போ உதவி செஞ்சா தீர்மானம் ஆகல. அப்ப எங்களை நோக்கம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா வந்து கூரை இல்லாத வீடா மினி சிங்கப்புறம் மாத்த போறோம். இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் யாரும் போகக்கூடாது. வீட்டு வேலைக்கு போறாங்களா, கஷ்டப்பட்டு பாத்திரத்தை வைக்கிற அந்த நிலைமை இல்லாம ஏழைகள் இல்லாத ஒரு நம்ம பாண்டிச்சேரியா ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு தான் நாங்க நிற்கிறோம். அதுதான் நாங்க வந்து செயல்படுறோம். இப்போ மனோகர் ஐயா வந்து நம்ம ஏரியாவில் நிற்கிறாங்க. நிறைய தொகுதியில் தேவைப்படுறதுல அவங்க கவனத்துக்கு இது போவோம். கண்டிப்பா அவங்க உங்களுக்கு சிறப்பான முறையில அங்க சேர்த்து உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க கேட்கிற மாதிரியே செவர் கேட்குறீங்க, போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு தூக்கி கொடுக்கணும். ஒரு வீடு வேணும் எங்களுக்கு. கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இன்னொரு ஒரு நிறைய ஜெயிச்சு வந்தா நிறைய செய்வான்னு இருக்காங்க. வேற என்ன உங்களுக்கு தேவைகள்? இப்போதைக்கு எனக்கு வந்து எங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். கல்யாணம்னு சொல்றேன். உங்க கல்யாணத்துக்கு வந்து பெண்ணுக்கு வந்து 1 லட்சம் ரூபாவும் 10 கிராம் தங்கம் தரும். ஓகேவா? இரண்டாவது என்னன்னா, பெண்கள் வெளியில போறாங்களா, அவங்களுக்கு நைட்ல பாதுகாப்பு. ரோந்துல வந்து போலீஸ் பாத்துக்கிட்டே இருப்பாங்க எனி டைம். எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வச்சு தரேன் இருக்காங்க. ஓகேவா? 3வது கர்ப்பிணி பெண் இருக்காங்களா, அவங்களுக்கு 45,000 ரூபாய் சம்திங் தராங்க. விதவி இருக்காங்களா, அவங்களுக்கு 60,000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். ஓகேவா? அது இல்லாம இன்னும் நிறைய உதவிகள் நாங்க செய்யறோம். மருத்துவ உதவியும் செய்யறோம். ஐயா சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலா என்ன மருத்துவம் வந்து இவங்க மாசம் எவ்வளவு வாங்குறாங்க? மாசம் செலவாகுது 2000 மாசம் கொடுத்துருவாங்க. இங்கேயும் வந்து நர்ஸ் பார்ப்பாங்க, செக் பண்ணி நீங்க எல்லா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஐயா தரேன் இருக்காங்க. இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஓகேவா? நீங்க நாளைக்கு கூட நீங்க நம்பர் தரேன், நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். ஓகேவா? சொல்லல செய்யத்தான் வந்தது. சொல்லுங்க, இந்த மேட்டர் என்ன மேட்டர்? இது குடிசை வாரியத்துல இருக்கு. 2 டியூ தான் எங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கொடுக்கல. 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்களால வீடு கட்ட முடியாது, நான் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் அடி பேச மாட்டத்தோட நிறுத்திட்டாங்க. எங்களால இதை மீட்க முடியல. எங்களுக்கு இந்த பத்திரத்தை வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா செய்வோம். உடனடியா எங்களுக்கு இந்த பத்திரத்தை அந்த
ஐயா வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பா மனோகர் ஐயாக்கு இந்த செய்தியை இப்ப நான் கொடுக்குறேன். கண்டிப்பா மார்ட்டின் ஐயா இருக்கு, சார்லஸ் மார்ட்டின் ஐயாக்கு சேர்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. வாக்குறுதி நான் அளிக்கிறேன். நான் வந்து சொல்லி தகவலை கொண்டு போயிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு உதவி கண்டிப்பா சொல்லல செயல் தான் எங்களுக்கு. ஓகேவா? நீங்க சொல்லுங்கப்பா. என்ன நாங்கள் சொன்னீங்க எனக்கு தான் சுகர் தான், வேற ஒன்றும் கிடையாது. என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பணம் காசு எல்லாம் கஷ்டப்படுறோம். அந்த பத்திரத்தை மூட்டி வாங்கி கொடுக்கணும், எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அவ்வளோதான். ஒரு வீடு எல்லாருக்கும் வீடு அவங்க சொல்லிட்டாரு ஐயா. ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் நீங்க வாட்ஸ்அப்ல நம்பர் கொடுங்க. ஐயா பேசுனது பட்டணத்துல வந்து கொடியேற்றி துவக்கி வச்சாங்க. அவங்க பேசுனது நான் உங்களுக்கு அனுப்புறேன். அப்பதான் புரியும். திடீர்னு வந்து ஒரு கட்சியை பத்தி பேசினா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கோம். நீங்க உங்களோட உள்ள குறைகளை தீக்க நாங்க ரெடி. ஓகேவா? வீடு தேடி வந்திருக்கேன். உங்க பிள்ளைன்னு வச்சுங்க, மனோகர் ஐயாவும் பிள்ளைன்னு வச்சுங்க, சார்லஸ் மார்ட்டின் ஐயாவும் உங்க பிள்ளை தான். எப்ப அவங்களாம் கேட்க கவலை வேண்டாம், சொல்வதை செய்வோம். கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு தரேன். ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா மனோகர் ஐயா அவர்களுக்கு மிக வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த நிறைவில இவங்க மணிக்குள்ள எதார்த்தமா நான் பார்த்து வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கும் வந்து பண்ணி கொடுங்க, எனக்கு செய்யுன்னாங்க. எல்லாருக்கும் செய்யத்தான் நாங்க இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா அதை பார்த்துட்டு இவங்க குறைகளை தீர்த்து வைங்க. சார்லஸ் மார்ட்டின் ஐயாவுக்கு வந்து கோடான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு சொல்ல இல்லை செயலாகும். ஓகே, ரொம்ப நன்றிமா. ஓகே, நம்ம ஃபைனலாக அம்மாட்ட பேசியாச்சு, ஐயாட்டையும் பேசியாச்சு. ஆக்சுவலாக காலாண்டரும் கொடுத்துட்டோம், பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து அவங்க வீட்டு புள்ள தான் நான் ஆக்சுவலாக. இப்போ என் கூட பார்க்கும் போது இவங்க சொல்லாத விஷயத்தை எனக்கு ஒன்று கண்ணில் பட்டுச்சு. இந்த செவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா காமியாங்க. வந்து இது வந்து ரெடிமேட் செவர் போட்டிருக்காங்க. யாருமே ரெடிமேட் செவர்லாம் ஊடு கட்ட மாட்டாங்க. ஓகேவா? கூரை அதுவும் காற்று கித்து அடிச்சாலும் பெரிய பிரச்சனை. இப்போ செவரே சாஞ்சிட்டு பார்த்தீங்க. அப்போ இந்த செவருக்கு என்ன சேஃப்டி? ஒன்றும் கிடையாது. மனோகர் ஐயா நீங்க வந்து கண்டிப்பா இதை செஞ்சு கொடுக்கணும். சார்லஸ் மார்ட்டின் போய் சேர்த்து இந்த வீட்டுக்கு நல்லபடியா அவங்க திருப்தியா, ஆனா மாடி கூட கட்டிச்சா கூரையை ஒழிக்கும் சொன்னா அது பிரச்சனை. இப்போதைக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அம்மா மனோகர் ஐயா பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களே சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லி அவனை கேளுங்க. எப்படி கேட்பீங்க? இப்போ வந்திருக்காங்கன்னா எப்படி கேட்பீங்க? கேளுங்க. எங்களுக்கு வந்து இதை ஒரு சேஃப்டியா நல்ல விதமா கல் சவரா வச்சு கட்டி எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, அதுக்கு அந்த ஐயா இந்த கூப்பன் மேட்டர் சொல்லிருக்கீங்க. இதையும் வந்து இது குடிசை வாரியத்துல நாங்க லோனுக்கு போட்டோம். இதுல வந்து எங்களுக்கு பத்திரம் போய் அங்க இருக்கு. இந்த பத்திரத்தை உடனடியா அவங்க ஐயா வாங்கி கொடுக்கணும். எனக்கு லோன் எவ்வளவு வாங்கினீங்க? லோனு அப்ப வந்து 1,06,000 எவ்வளவு 80,000 கொடுத்தாங்க. சரி, 80 ரூபா வச்சுங்க. எவ்வளவு கட்டிருக்கீங்க? வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. சரி, மத்த இது கொடுக்கவே இல்லை. திரும்பி அவங்க வந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வேணும், இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்துங்கிறாங்க. நாங்க எங்களால முடியாது, நாங்க ஏழ்மை, என் தங்கச்சி எல்லாம் ரொம்ப ஹோட்டல்ல எல்லாம் வேலை செய்யறாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்பதான் எங்க பிள்ளைக்கு கல்யாணம் ரெடி பண்ணிருக்கோம். நாங்க கஷ்டம், பணம் பவுன் எல்லாம் எங்களால போட முடியலன்னு. கண்டிப்பா 10 கிராம் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. கண்டிப்பா இதுல நிறைய இருப்பாங்க. மனோகர் ஐயாவுக்கு கோடான கூட நன்றி தெரிவிச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா உடனடியாக உங்க நம்பர் சொல்லுங்க, முடிஞ்சா உங்களுக்கு காலே பண்ணிடுவாங்க. உங்க ஐயாவும் நம்பர் சொல்லுங்க, செல் நம்பர் சொல்லுங்க. 90 92 18 64 93. ஓகே, காரைக்காலில் வந்து பாசித் அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாவட்ட தலைவர் பாசித் ஐயா, நீங்க கவனத்துக்கு வந்து மாட்டி சாரி கொண்டு போகணும்னு சொல்லுங்க. சரியா? நீங்களே சொல்லுங்க. பாசித் ஐயா அவங்க பாசித் ஐயா நீங்களும் ஐயாவுக்கு ஒரு கவனத்திற்கு கொண்டுட்டு போங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம்.